இன்னைக்கு 42வது சாப்டர், 380வது பக்கம். துன்பத்தின் ஆரம்பமும் முடிவும். இந்த தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்தில் பிறந்துள்ள ஒவ்வொருவரும் துன்பங்களை கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. இதனால்தான் தவம் செய்வதன் மூலமாக இவற்றிலிருந்து விடுபடவே நாம் முயற்சி செய்கிறோம். இதற்காகவே முனிவர்கள் தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தார்கள். இந்த துன்பங்களை வெல்வதற்கு மிக தூய்மையான தெய்வீக சிந்தனைகளில் ஆழ்ந்து விடுவதை தவிர வேறு மருந்து இல்லை. கால்வாய்கள் மூல நதியின் வேகத்தை பாதிப்பது போல நம் எண்ணங்கள் பிரதான ஓட்டத்தை சிதறச் செய்கின்றன. நதியில் பற்பல கால்வாய்கள் வெட்டப்பட்டால் நதிநீர் பெருக்கெடுத்து ஓட முடியாமல் போகும். நம் விஷயத்திலும் அப்படியேதான். நமது கருத்துக்களும் எண்ணங்களும் எப்போதுமே சிறகடித்து பறப்பதால் அவை நமது பிரதான எண்ண ஓட்டத்தை பலவீனப்படுத்தி விடுகின்றன. ஆன்மீகத்துல போக போக நம்ம புரிந்து கொள்வதும் செய்ய வேண்டியதும் இதுதான். சமீபத்துல தாஜி கூட பேசியிருந்தாங்க, ஒரு நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபடுவது உங்களுடைய மனோசக்தியை சிதறடிக்கிறது அப்படின்னு. அதேதான் பாபுஜி தாஜிக்கு சொல்லும் பொழுதும் அந்த கையை இப்படி காட்டி அதுல ஒரு கோடு போட்டு அதுல சேனல் பை சேனல் பை சேனல் பிரிச்சு விட்டு இது மாதிரி மெயின்ல வரக்கூடிய அந்த எண்ணங்களை இப்படி தனித்தனியா பிரிச்சுட்டா அந்த எண்ணங்களுடைய வலிமை குறைஞ்சு போகுது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப நம்மளுடைய பிரதான எண்ண ஓட்டம் அந்த எதுக்காக நம்ம வந்தோம், எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டமானது நேரா ஒரே சிங்கிளா இருக்கு. ஒரு நதி கிளம்புதுன்னா நேரா அது கடலை நோக்கி மட்டும் போய் நேரா கலக்குது. நடுப்புற எந்த டைவர்ஷனும் இல்ல, பிரியல அப்படின்னா அதனுடைய எனர்ஜி கிட்டத்தட்ட அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நதி போக போக கிளை நதிகளாக பிரிஞ்சு கால்வாய்களாக பிரிஞ்சுக்கிட்டே போனதுன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீமுடைய அந்த பவர் குறைஞ்சி போகும். அது போல நாம பிறக்கிறப்ப இந்த பிறவி எடுக்கும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான வளையங்களையும் அழுக்குகளையும் கழுவி களைந்து கொண்டு நம்ம ஆதி மூலத்தோட இணைந்து விட வேண்டும். அதுக்காக தான் பிறவி எடுக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பிறந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிற எண்ணங்கள் நம்ம டைவர்ஷன்ஸ் ஒண்ணுலயும் அந்த எனர்ஜியை எடுத்து படிப்புக்காக, வாழ்க்கைக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, வேலை செய்வதற்காக, இன்பங்களை அனுபவிப்பதற்காக, பதவிகளுக்காகன்னு நம்ம அப்படியே பிரிச்சு 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 கொண்டு வந்துட்டதுனால அந்த மூல நதி அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்ஸை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய பவர் குறைஞ்சிட்டே வருது. எண்ணங்களும் அப்போதுமே நம்மிடம் சிறகடித்து பறப்பதால் அவை நமது பிரதான எண்ண ஓட்டத்தை பலவீனப்படுத்தி விடுகின்றன. அப்ப என்ன செய்யணும்? அப்ப இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னா, அதுதான் பாபுஜி சொல்றாரு. நீங்க இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது. ஆனால் பிரதான எண்ண ஓட்டத்தினுடைய அந்த பலனை எல்லாத்துக்குள்ளாரையும் புகுத்திடுங்க. அதனுடைய டெக்னிக் தான் நீங்க பதவிக்காக போனாலும் சரி, அல்லது படிக்கிறதுக்காக போனாலும் சரி, அல்லது உங்களுடைய ஒரு மன சந்தோஷத்துக்காக இந்த விஷயத்த செய்தாலும் சரி, அவை செய்யும் பொழுதெல்லாம் அதோட அந்த பிரதான எண்ண ஓட்டமாகிய மாஸ்டர் செய்கிறார் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை சேர்த்துக் கொள்ளுது. இப்ப மெல்ல மெல்ல என்ன பண்ணுது, இந்த எண்ண ஓட்டம் எது செய்தாலும் அதோட சேர ஆரம்பிக்குது. அப்ப இது எப்படின்னு கேட்டா, அதுதான் நாங்க அடிக்கடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல எல்லார்ட்டையுமே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில எல்லா டேஸ்டும் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க எல்லா டேஸ்டையும் அனுபவிங்க. ஆனா கிட்டத்தட்ட மேக்சிமம் டேஸ்ட்ல நீங்க எந்த ஒரு பதார்த்தம் செய்தாலும் அதுல ஒண்ணு கலக்க மறக்க மாட்டீங்க, உப்பு. அது இந்த இனிப்பை தவிர அதுல மற்ற எல்லா பதார்த்தங்கள் செய்யும் பொழுதும் அதுல என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்க்கறது நம்முடைய பழக்கம். அது போல எல்லா செயல்பாடுகள்லையும் ஒரு உப்பு எப்படி அவசியமோ அந்த அளவுக்கு மாஸ்டரை பற்றிய எண்ணம் அவசியம். மாஸ்டர் செய்கிறாருங்கிற அந்த அளவுக்கு அந்த எண்ணத்தை சேர்த்துக்குங்க.
ஏன்னா எப்பயுமே உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த பண்டம் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குது, அந்த ஒரு பொருள் வந்து டேஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆடிங் டேஸ்ட் எப்படி வந்து ஒரு சமையலுக்கு உப்பு அவசியமோ அது மாதிரி வந்து நம்முடைய எல்லா செயல்பாடுகள்லையும் அடிப்படையில எதை மறக்கக்கூடாது அப்படின்னா உப்பை மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி மாஸ்டருங்கிற உணர்வை மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அடிக்கடி நாங்க பேசுறப்ப சொல்லுவோம். ஸோ இங்க பிரதான எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது அந்த உப்பு மாதிரி, அதை கொஞ்சமாவது நம்ம எல்லாத்தோடையும் ஆட் பண்ணிட்டே வர்றோம். பின்னாடி ஒரு காலகட்டத்துல இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, மற்ற விஷயங்கள் மேல நமக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பானது குறைந்து இந்த பிரதான எண்ண ஓட்டத்தின் மீது படிய ஆரம்பிக்கிறது. இது பின்னாடி லேட்டரா நடக்குது. தியானத்தின் போது இந்த அனைத்தையும் உள்ளிழுத்து ஒன்று திரட்டி ஒரே திசையில் செலுத்துகிறோம். இப்ப பல திசைகள்ல போய்கொண்டிருக்கின்ற எண்ணங்களை காலம்புற 1 மணி நேரத்துக்கு மட்டும் மற்ற விஷயத்திலிருந்து உள்ள இழுத்துக்கிட்டு ஒரே விஷயம் எந்த சோர்ஸோ அதை நோக்கி நம்ம செலுத்துறோம். இன்னைக்கு நம்ம காலையில தியானத்துல உட்கார போறோம் அப்படின்னா, இந்த உட்கார்ற ஒரு 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன செய்யறோம், நேற்றுக்கு என்ன செஞ்சோம், இன்னைக்கு நான் வந்து பரீட்சைக்காக படிச்சு ரெடி ஆகணும், இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்லையோ அல்லது ஆபீஸ்லயோ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழாவுக்காக ரெடி ஆகணும் அப்படின்லாம் சிந்தனைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு அரை மணி நேரத்தை நம்ம சோர்ஸை நோக்கி டிராவல் பண்ற நேரம். நேத்திக்கு டிராவல் பண்ணேன், இன்னைக்கு அந்த டிராவலை கண்டினியூ பண்றேன், நான் வந்து ஆதி மூலத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு சோர்ஸ், நமக்கு சோர்ஸ் ஒண்ணுதான். சோர்ஸ்ன்னு நம்ம எப்ப சொன்னாலும் அது ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைக்காம நமக்கு சோர்ஸ் மாஸ்டர் மட்டும்தாங்க. ஒரு மாஸ்டர் வந்து வேற எப்படி சொல்ல முடியும்? அத வந்து டிவைன் லைட்டோடைய சோர்ஸ் மேல மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, டிவைன் லைட்டோட சோர்ஸுங்கிறது எங்கேயோ வந்து யூனிவர்ஸுக்குள்ளார மையத்திலேருந்து வர்றதா நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் மேல மெடிடேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிவைன் லைட்டோட சோர்ஸ் மேல மெடிடேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே கொண்டு வரோம். ஸோ தினமும் 1 மணி நேரமோ அந்த காலையில உட்கார்ற அந்த தியானத்தின் போதோ கண்ணை மூடிக்கொண்டு இதயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சோர்ஸை நோக்கி நம்மளுடைய முழு எண்ணத்தையும் திருப்பி விடுறோம். தியானத்தின் போது இந்த அனைத்தையும் உள்ளிழுத்து ஒன்று திரட்டி ஒரே திசையில் செலுத்துகிறோம். எந்த ஒரு சக்தியிலிருந்து பற்பல கால்வாய்கள் பிரிக்கப்பட்டுள்ளனவோ அதே சக்தி எண்ணத்திற்கும் இருக்கிறது. ஆக நாம் பின்பற்றும் முறையானது பறந்து விரிந்த தெய்வீக பரப்பில் மேலும் மேலும் ஆழ்ந்து செல்வதாகும். அப்ப எந்த சோர்ஸ்ல இருந்து இந்த நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜியை எல்லாத்தையும் இந்த பரம்பொருளை நோக்கி திருப்பணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பரம்பொருளை நோக்கி சொல்லும் எண்ண சக்தியானது அனைத்து மூளை முடுக்குகளிலும் பரவி இருக்கின்ற எண்ண சக்திகளை தெய்வீக எண்ண சக்தியின்பால் ஈர்த்து கொள்கின்றது. இதன் விளைவாக மேலோட்டமாகவும் பலவாறு பிரிந்தும் கிடக்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் பிரதான உச்ச சக்தியின் பிரவாகத்தை வந்தடைந்து நமது லட்சியமும் நாம் போய் சேர வேண்டிய இலக்குமான பரம்பொருளை நோக்கி பாய ஆரம்பிக்கின்றன. நான் இதைதான் போன ஸ்லைட்ல படிக்கும் பொழுது சொன்னேன். மெல்ல மெல்ல நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய கவனத்தை பரம்பொருளை நோக்கி, மாஸ்டரை நோக்கி, சோர்ஸை நோக்கி திருப்பும் பொழுது அந்த எண்ண சக்தியானது மற்ற விஷயங்கள்லையும் செயல்பட்டு எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் தன்னை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கிறது. அப்படி தன்னை நோக்கி ஈர்க்கும் பொழுது அந்த பிரதான உச்ச சக்தியினுடைய பிரவாகம் எதை நோக்கி இருக்குதோ, சோர்ஸ் நோக்கி இருக்குதோ அதை நோக்கி எல்லாம் திரும்பிடுது. அதனால நம்ம டோட்டலா நம்மளுடைய ஐஸ் டுவர்ட்ஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவரை அவரை மட்டுமே காண்கிறேன் அப்படின்னு பாபுஜி சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். பற்றின் விளைவால் உருவாவதெல்லாம் துன்பமே. துக்கம், சுகம் ஆகிய இரண்டுமே துன்பத்திற்குத்தான் வழி அமைக்கின்றன. மனிதன் பிறக்காமலே இருந்திருந்தால் இந்த மாதிரியான துன்பங்கள் அவன் அனுபவிக்குமாறு நேர்ந்திருக்காது. பிறக்க வேண்டும் என்ற மனோசக்தியின் வலிமையே பிறவி எடுப்பதற்கான காரணம். இது பிறப்பதற்கான மனோபாவம் அல்லது முன் தீர்மானமாக இருக்கின்றது.
உலக பொருள்களில் பிடிப்பு ஏற்படுத்தி கொண்டு அவற்றை பற்றி கொண்டிருக்கும் மனநிலையே அந்த மனப்பாங்கிற்கான காரணமாகும். அவ்வாறு பற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் பொருள்கள், காட்சிகள், ஒளிகள் மற்றும் இது போன்றவற்றை அனுபவிக்க வேண்டும் என்ற தாகமும் இயக்கமுமே ஆகும். நமது இந்த ஆசைக்கான காரணம் முன்னர் அவற்றை அனுபவித்த போது ஏற்பட்ட சுகமான உணர்வே. புலன்கள் ஒரு பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்காவிட்டால் மனதில் புலன் உணர்வுகள் ஏற்பட்டிருக்காது. இது எல்லாம் அந்த ஒரே விஷயத்தை தான், சிம்பிளான விஷயத்தான் சொல்றாரு. இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய அந்த ஒரு எல்லா காரணங்களும், எல்லா விதமான இந்த பிறவிக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பொருளோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை, அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை. நீங்க படத்துல பார்க்கலாம், கதைகள்ல பார்க்கலாம். காதலனும் காதலனியும் இன்னும் இன்னும் பல பிறவிகள் எடுத்தாலும் நீனும் நானும் வந்து கணவன் மனைவியா இருக்கணும், காதலன் காதலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றத, இன்னும் 10 பிறவி எடுத்தாலும் அப்படின்னு, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நான் வந்து உனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இந்த தொடர்பை வந்து மனது விரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மனோசக்தியை கொடுக்குது. அந்த மனோசக்தியினுடைய வலிமை என்ன பண்ணுது, அதை சுத்தி ஒரு வளையத்தை உருவாக்கிக்குது. அந்த வளையம் என்ன பண்ணுது, இறந்த பிறகும் கூட ஆன்மாவோடு சேர்ந்துட்டு இருக்கு. ஆன்மா திரும்பி பிறவி எடுக்கும் பொழுது இந்த சேம் வைப்ரேஷன் எங்க இருக்குன்னு தேடி போகுது. நம்ம பணக்காரனுடைய ஒரு சோல் வந்து அதே மாதிரியான ஒரு இதை எடுத்துருக்கு. ஒரு ஆன்மீகவாதியினுடைய சோல்ல அதுக்கான குருவுக்கு பக்கத்துல இருக்கிறது, சேவை செய்யறது, இந்த மாதிரி எண்ணங்களோட ஒருத்தன் அது மேல பற்று வைத்து அந்த விஷயங்கள்ல வந்து ஆசிரமம் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பெரிய ஈடுபாடோட இருந்து பஜனை பாடுறது, பூஜை பண்றது அப்படின்னு இருந்து அது மூலமா அந்த பூஜை பண்ணா கூட என்ன வருது, பூஜை பண்ணும் பொழுதும் கூட அந்த சத்தம், அந்த கடவுளுக்கு முடிந்து தீபாராதனை காட்டுறது, அந்த பக்தி உணர்வு, இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது வந்து காது, கண்ணு, மூக்கு. சோ இந்த புலன் உணர்வுகள் மனதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குது. அதை திருப்பி அனுபவிக்கணுங்கிற ஆசை உள்ளார ஏற்படுது. அந்த உள்ளார்ந்த ஆசையின் விளைவு ஆன்மாவை மறுபிறவி எடுக்க செய்கிறது. இதை அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுத்த ஆன்மா இதோடு சேர்ந்து துன்பங்களையும் மற்ற துன்பங்களையும் அனுபவிச்சுதான் வளர முடியும். தேன் வேணும் அப்படின்னு போயிட்டா தேன் கூட்டுல கையை வைக்கும் பொழுது தேனி கொட்டுறதையும் வாங்கிக்கணுங்கிற மாதிரிதான் நம்முடைய ஆசைகளும் துக்கங்களும். ஆசைகள் வந்து துன்பங்களுக்கும் காரணமாக அமைகின்றன. ஆக லாஸ்ட் வரி, புலன்கள் ஒரு பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்காமல் இருந்திருந்தால் புலன் உணர்வு ஏற்பட்டிருக்காது. நீங்க பிறந்ததுல இருந்தே நாக்கு வழியா வந்து ஒரு இனிப்புங்கிற ஒரு டேஸ்ட்டை வந்து என்னைக்குமே அனுபவிச்சதே இல்லை. அந்த வெரி பிகினிங்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. இனிப்பை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இனிப்பு வேணுங்கிற எண்ணமே வராது. அதே மாதிரிதான் வந்து அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா அது சாப்பிடணும். இப்ப பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் வந்து கறி சாப்பிடல, ஒரு மாமிசம் சாப்பிடாத ஒரு இருக்காரு, அவருக்கு மாமிசம் சாப்பிடணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வரப்போகுது? ஏன் சார் வராது? வரும். கேஎஃப்சியோடைய படத்தை பார்த்தா வரும், விளம்பரத்தை பார்த்தா வரும். எகைன் இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புலன் தொடர்பு கொள்ளுது. நாக்கு தொடர்பு கொள்றது போல கண்ணு என்ன பண்ணுது, அந்த டிசைனை பாக்குது, அது விளம்பரத்தை பாக்குது, கேட்குது. ஸோ ஏதோ ஒரு புலன் வந்து அதோட தொடர்பு கொள்றதுனால நமக்கு அதை பத்தி எண்ணம் வருது. இப்போ மாமிச உணவு கண்ணாலேயே பார்க்கல, அதை பத்தி யாரும் பேசியே கேட்கல, அதை சாப்பிட்டும் பார்க்கல அப்படின்னா அது சாப்பிடணுங்கிற உணர்வு ஒருத்தருக்கு எங்க வரப்போகுது? வராது. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நமக்கு எது மேலெல்லாம் ஈடுபாடு இருக்கோ அல்லது எது மேலெல்லாம் வெறுப்பு இருக்கோ, இதை பற்றிய இன்புட்டு கண்ணு, காது, மூக்கு, வாய் வழியாக மனசுக்குள்ளார செலுத்தப்பட்டதனால் அது புலன் உணர்வாக மாறிதான் இங்க நிற்கும். எது ஒன்றையும் அறிந்து கொள்ள உதவும் உறுப்புகளான ஐம்புலன்கள் மற்றும் மனம் ஆகிய இவை இல்லாமல் இருந்திருந்தால் பொருட்களுடன் இந்த தொடர்பும் ஏற்பட்டிருக்காது. மனிதனால் உணரக்கூடிய பாகமான பிசிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்
மனம் என்ற அமைப்பின் மீதே இந்த 6 உறுப்புகளும் சார்ந்திருக்கின்றன. உயிரற்று போயிருந்தாலோ அல்லது தன்னுணர்வற்று போயிருந்தாலோ இந்த சரீரமும் மனமும் தாயின் கருவில் வளர்ந்திருக்க முடியாது. ஆனால் தாயின் வயிற்றில் கருவின் ஆரம்ப நிலையில் இறங்கும் இந்த தன்னுணர்வு நிலை ஒருவனின் முந்தைய ஜீவிதத்தின் சம்ஸ்காரங்களின் விளைவுகளே ஆகும். அவித்யா காரணமாகவே மறுபிறவிக்கான எண்ணப்பதிவுகளை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். முற்றிலும் சரியாக உணர்ந்தோமானால் மறுபிறவிக்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு கர்ம வினையும் நம்முள் தோன்றாதென்று மகாத்மா புத்தர் கூறியிருக்கிறார். எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு இந்த 5 புலன்களையும் பிளஸ் மனசையும், இந்த 6 உறுப்புகளையும் நம்ம சார்ந்திருக்கிறோம். இந்த 6 உறுப்புகளையும் சார்ந்திருந்தாலும் கூட இதெல்லாம் எப்ப செயல்படுதுன்னா, உள்ளுக்குள்ளார தாயுடைய கருவறையில வரும் பொழுது தன்னுணர்வு, தான் என்கின்ற உணர்வின் மேல இதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது. அந்த தன்னுணர்வு நிலை எங்கேருந்து வருது? அந்த தான்கிற எண்ணம் தான் அதுக்கு முன்னாடி இருந்தப்ப என்னென்ன டேஸ்ட் வச்சிருந்தது, என்னென்ன இருந்ததோ அதை எல்லாத்தையும் சம்ஸ்காராங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டு இங்க வருது. இதுல என்னன்னா, அந்த தன்னுணர்வுல தான் எடுத்துக்கிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற உணர்வோட வந்த சோல் அவித்யா, அதாவது மாயை. நான் என்ன செய்யணுங்கிறத மறந்து போய் அதனுடைய உணர்வு இல்லாமல் போனதுனால நம்ம மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எடுத்து 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 ஒவ்வொரு பிறவிலையும் எதை செய்ய வந்தோமோ அதை மறந்துட்டு மற்றதை செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த அவித்யா நீக்கப்பட்டு நாம எப்படி எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத சரியாக உணர்ந்தோமானால் மறுபிறவிக்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு கர்ம வினையும் நம்முள் தோன்றாது. ஏன்னா நான் இதுக்காக போறேங்கிறது உனக்கு தனக்கு தெளிவாயிடுச்சுன்னா அந்த போற வேலைய நிறுத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அவன் ஏற்படுத்திக்க போறது இல்லை. இது ஒன்றையும் அறிந்து கொள்ள உதவும் கௌதம புத்தர் கூறியிருக்கின்ற இந்த கருத்துக்களை நான் முற்றிலும் ஒப்புக்கொள்கிறேன். நம் வசத்தில் இருக்கும் முழு ஆற்றலுடன் நமது இறுதி லட்சியத்தை நோக்கி செல்வோமேயானால் உலகம் நமக்கு 2ஆம் பட்சமாக மாறிவிடுகிறது. தியான பயிற்சியை பரிபக்குவம் அடையும் வரை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். இதுவே தியானத்தின் இறுதி நிலையாகும். மெய்ப்பொருளுடன் நாம் ஒன்றிவிட்டால் அதை தொடர்ந்து வருபவை அனைத்தும் நாம் அவற்றை உணராத அளவிற்கு இருந்து விடுகின்றன. அந்த சைடு டார்க்கர் சைடா மாறிப்போம். இப்ப நம்ம மாயையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால மெய்ப்பொருள் சைடு டார்க்கரா இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்க தொடர்ந்து தியான பயிற்சி மூலமா ஒவ்வொரு நாளும் உங்களை சோர்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அங்க அந்த எண்ண சக்திக்கு மெல்ல மெல்ல வலுவூட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த எண்ண சக்தி மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. பரம்பொருளை நோக்கி உங்களுடைய பார்வை திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த உலக வாழ்க்கையும் இந்த எல்லா விஷயங்களும் 2ஆம் பட்சமாக மாறிவிடுகிறது. இப்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே சொல்லுவோம், அவனுக்கு அதுதான்டா முக்கியம், இதெல்லாம் 2ஆம் பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே நிறைய பேர் மிஷன் ஒர்க்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வீட்டு வேலைகளையோ அல்லது அலுவலக வேலைகளையோ மிஷன் ஒர்க்குக்காக மாத்தி அமைப்போம். அப்ப நம்ம வீட்டுல கேட்க மாட்டாங்க, வீட்டுலதான் தண்ணி தெளிச்சிருப்பாங்க. அலுவலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆபீஸுங்கிறது 2ஆம் பட்சம் தான், நீங்க எப்ப பார்த்தாலும் ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றத நம்ம எல்லாருமே காதுல கேட்டோம். இது ஒரு சின்ன சேஞ்ச். இது இது முழுமையான உண்மையான சேஞ்ச் கூட இல்லை. ஏன்னா அதுக்கு ஈக்குவலா, ஆபீஸுக்கு ஈக்குவலா ஆசிரமங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். பட் இதே மாதிரி சேஞ்ச் இன்னும் சட்டிலா வரும்பொழுது எப்படி வரணும்னா, பரம்பொருளை நோக்கி நம்ம போறதாகவும் மத்த எல்லாம் 2ஆம் பட்சம் தான்
அப்ப வந்து சோர்ஸை நோக்கி போறது, சோர்ஸை பத்தி திங்க் பண்றது, மெடிடேட் பண்றது, கிளீனிங் பண்றது, ப்ரேயர் பண்றது, நம்முடைய குவாலிட்டிஸை டெவலப் பண்றது, இதெல்லாம் நமக்கு முக்கியமா போயிடும். மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சமாக மாறிவிடும். அதனால் அதை தொடர்ந்து வருபவை அனைத்தும் நாம் உணர முடியாத அளவிற்கு இருண்டு வருகின்றன. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நாம் அவற்றை பொறுத்தவரை பார்வை இழந்தவர்களாகி மெய்யான விஷயங்களுக்கான நமது பார்வை மென்மேலும் கூர்மையடைந்து அதிலேயே, அதாவது மெய்மையிலேயே நாம் நம்மை முழுவதுமாக இழந்துவிடும் அளவிற்கு சென்று விடுகின்றோம். எல்லாத்துலயும் சத்தியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். மத்ததை பத்தி நம்ம பார்வையில படுறது இல்ல. சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இவ்வளவு இருக்கு, கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஆனா என் பார்வையில அவையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே தெரியறதில்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் கூர்மை அடைந்து, அங்கதான் சொல்றார், ஷார்பன் ஆகுதுங்கிறார். மென்மேலும் கூர்மை அடைந்து மெய்மையிலேயே நம்மை நாம் முழுமையாக இழந்துவிடும் அளவிற்கு சென்று விடுகிறோம். இப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நாம் பிறவியற்ற நிலையில் இருப்பதாக உணர்கிறோம். முழுக்க முழுக்க மெய்ப்பொருள் முக்கியமானதாகவும் சத்தியம் முக்கியமானதாகவும் மற்றதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிற அளவுக்கும் நம்ம போகும் பொழுது பிறவியற்ற ஒரு நிலையில் இருப்பதாக உணர்கிறோம். இந்த நிலை முதிர்ச்சி அடையும் பொழுது அதுவே அனைத்து துன்பங்களுக்கும் முடிவாகும். அப்போது வேதனை இல்லை, துக்கம் இல்லை, சுக அனுபவமும் இல்லை, இன்பங்களும் இல்லை. உடல் என்னும் எந்திரம் இப்போது நம்முள் எந்த எண்ண பதிவுகளையும் உருவாக்காமல் பணிபுரிகிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால், கடமைகளின் அழைப்புகளுக்கேற்ப உடல் தானாகவே பணிபுரிகின்ற ஒரு தானியங்கி எந்திரமாக மாறிவிடுகின்றது. இங்கு அனைத்தும் முடிவு பெறுகிறது. சம்ஸ்காரங்கள் எதுவும் இங்கு உருவாவதில்லை. இந்த கட்டத்தில்தான் நாம் மிக இயல்பாக முழுமையாக சரணடைந்து விடுகின்றோம். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்னு ஆரம்பிச்ச இந்த டாபிக்ல பாபுஜி ஒரு விஷயத்தான் இவ்வளவு நேரமும் பல்வேறு கோணங்கள்ல சொல்லிட்டே வர்றார். அந்த ஒரு விஷயம், உங்களுடைய கவனத்தை பரம்பொருளை நோக்கி திருப்புங்கள். இந்த ஒரு விஷயம்தான். ஏன் பரம்பொருளை நோக்கி திருப்பணும்? அப்படி திருப்பும் போது சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன மாதிரி மாறுது? அடுத்தது நீங்க இப்படி உங்களுடைய எண்ணங்களை உள்நோக்கி திருப்பி தியானத்தின் போது அதுல குவிக்கும் பொழுது எப்படி மற்ற விஷயங்கள்லாம் அதனுடைய ஈர்ப்பை இழந்து விடுகின்றன. அப்படி ஈர்ப்பை இழந்து விடுறதுனால எப்படி நீங்க வந்து கர்மாக்களில் இருந்து, அதாவது சம்ஸ்காரங்களை உருவாக்கி கொள்வதிலிருந்து விடுபடுகிறீர்கள். அப்படி விடுபடுறதுனால உங்களுக்கு அந்த பிறவியற்ற ஜீவன் முக்திங்கிற நிலையை உயிரோட இருக்கும் பொழுதே அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அந்த ஒரு கண்டிஷன் வரும்பொழுது துன்பங்கள் கிடையாது, வேதனை கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, எந்த எண்ண பதிவுகளுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து உயிரோட்டமான வாழ்க்கைக்கு வர்றதுதான் ஆன்மீகம்னு சொன்னோம். இப்ப திரும்பி ஆன்மீகம் என்ன சொல்லுது? உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையிலேருந்து எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போறோம். இன்னும் அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, உலக வாழ்க்கைக்கு நம்ம அது மாதிரி ஆயிடுறோம். ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுடைய முழு உயிர்ப்பையும் செலுத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப எப்பயும் நிக்காம தொடர்ந்து எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை அமைது. அந்த உயிரோட்டமான வாழ்க்கை மெய்ப்பொருளை நோக்கி செல்ற அந்த தொடர்ச்சியான பணியை செய்து கொண்டிருக்கிறது. மற்ற பணிகள்லாம் தனக்குத்தானே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எந்த விதமான பதிவுகளையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நடக்கின்றது. இங்கு எதுவும் உருவாவதில்லை. இந்த கட்டத்தில் தான் நாம் இயல்பாக முழுமையாக சரணடைந்து விடுகிறோம். பகவத்கீதையின் தத்துவம் இதுவே. தேவர்களும் தேவதைகளும் அடைய இயங்கும் நிலை இதுவே. இது மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதனாலதான் திரும்பியும் எல்லாரும் மனிதனாக பிறந்து மேல போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க பெரிய ரகசியம். இதை ஏங்க செய்யணும்? நான் கடவுள் மாதிரி மாறணும், நான் தேவதைகளாக மாறிடணும், அவங்கள மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி மாறலாம். ஆனால் மெய்ப்பொருளுடைய சாராம்சத்தை அப்படியே உணர்றதுக்கான ஒரு வாழ்க்கை முறை, பற்றற்ற நிலையில இருந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு ஸ்தித பிரஞ்ச நிலை, அது மனிதனுக்கு மட்டுமே உரியது.
இந்த நிலையை அடைய தேவதைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்பு நண்பரே, இந்த ஒரு நிலையை அடைய நீங்கள் ஏக்கம் கொள்ளவில்லையா? இந்த நிலையை அடைய நம்மில் ஒவ்வொருவரும் அவசியம் முயற்சி செய்ய வேண்டாமா? முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வெளிப்பார்வைக்கு தோற்றமளிப்பதைப் போல அது அத்தனை கடினமான விஷயம் அல்ல. என்னை பொறுத்தவரை மற்ற விஷயங்களைப் போல இதுவும் எளிதானதே. புனிதமான தெய்வீக நினைவில் ஆழ்ந்து லயித்திருப்பது இந்த லட்சியத்தை எய்தச் செய்து விடுகிறது. பிரச்சனைகளுக்கான தீர்வு புனிதமான தெய்வீக நினைவில் ஆழ்ந்து லயித்திருப்பது. இந்த ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒன்று மனிதனுக்கு மட்டுமே உரியது. இதை வேற யாராலையும் செய்ய முடியாது. ஒரு விலங்காகவோ, ஒரு அனிமல் லெவல்ல இருக்கிறவங்களையோ, அல்லது வேற தேவர்கள் லெவலுக்கு போனவங்களோ, அவங்க இந்த டைமென்ஷனுக்கு வந்தா மட்டும்தான் இப்படி தன்னை சென்டரோட கனெக்ட் பண்ணி கொண்டு மற்ற விஷயங்களை எல்லாம் இயல்பா நடக்கிற மாதிரி மாத்திக்கொண்டு சோர்ஸை நோக்கி வேகமாக டிராவல் பண்ண முடியும். பாபுஜி விஸ்பர்ஸ் ஃப்ரம் தி பிரைட்டர் வேர்ல்ட்லயும் சொல்லியிருப்பார். இந்த உலகத்தை மாதிரி பேரலல் வேர்ல்டு நிறையா, பூமி மாதிரி இதுக்கு ஈக்குவலான நிறைய கிரகங்கள் இருக்கு. அங்க நம்மை விட அறிவானவர்கள், நம்மை விட திறமைசாலிகள், நம்மை விட ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு அட்வான்ஸா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ப்ரிவிலேஜ் ஒரு நமக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, the earth is the only planet which is directly connected with the center. அவங்க எல்லாமே பல டைமென்ஷனுக்கு போய் அப்புறம் சென்டர் நோக்கி போயாகும். பட் எர்த்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் டைரக்டா சென்டரோட கனெக்ஷன் இருக்கு. அதனால பல டைமென்ஷனுக்கு போக விரும்பாம எல்லாருமே என்ன பண்றாங்க, எகைன் தே கம் டு எர்த். இங்க இருந்து சென்டர் நோக்கி போறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரைட்டர் வேர்ல்டு மெசேஜ்ல பாபுஜி சொல்லியிருப்பாரு. அவரு தான் கொடுக்குறாரு அந்த மெசேஜ் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் அதுவும் சேர்ந்து ஒரே காரணம் தான். ஏன்னா இங்கேயும் அதே தான் சொல்றாரு. தேவதைகளும் அடைய இயங்குகின்ற நிலை, பகவத்கீதையின் சாராம்சம் எல்லாம் இதுவே. அதாவது இந்த ஸ்தித பிரஞ்ச நிலை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. இந்த நிலையில மனிதன் எந்த ஒரு பதிவையும் உருவாக்கி கொள்ளாமல் இயங்குகின்ற தன்மையை பெறுகின்றான். அந்த தன்மையை பெறுறதுக்கு அவன் என்ன செய்யணும், தன்னுடைய எண்ணத்தை பரம்பொருளை நோக்கி மெல்ல மெல்ல திருப்ப ஆரம்பிக்கணும். பரம்பொருளை நோக்கி திருப்ப ஆரம்பிச்சா என்ன ஆகுது, அவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான உலகியல் ரீதியான எண்ணங்களும் அவனுக்கு இரண்டாம் பட்சமாக மாற தொடங்குது. அப்படி இரண்டாம் பட்சமாக மாற தொடங்குவதனால மெல்ல மெல்ல அவனுடைய பார்வையானது அவற்றில் இருந்து திரும்பி பரம்பொருள் மேல மட்டுமே நிக்குது. மற்ற விஷயங்கள் மேல அவன் கவனம் போறதே கிடையாது. இப்படி திருப்புறத்துக்கு அவன் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் தியானத்தின் போதாவது மற்ற விஷயங்களை விட்டுட்டு தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒளியினுடைய சோர்ஸ் மேல, ஆதாரத்தின் மேல அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி செய்வதுதான் சுகம், துக்கம், நல்லது, கெட்டது, இந்த எல்லாம் தாண்டிய இந்த விஷயங்கள்ல இருந்து மனதை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரே வாய்ப்பு. இதுதான் மகாத்மா புத்தரும் சொல்றாரு. பிறக்கும் பொழுது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு தன் உணர்வுல தான் எதற்காக வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஒருத்தனால தெளிவா புரிந்து கொள்ள முடிந்து விட்டால் அவன் அந்த செகண்ட்ல இருந்து புனிதம், அந்த பிறவியற்ற நிலைக்காக அவன் மாற ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த பாட்டுல பாபுஜி நமக்கு சொல்லி கொடுத்த சொன்ன முக்கியமான விஷயங்கள். இப்ப தொடர்ச்சியா அவரு இந்த செகண்ட் பார்ட்ல இந்த பிச்சை பாத்திரம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்த பிறகு பாபுஜி பேசுறதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கலாம் சொல்லல. உங்கள் கவனத்தை உள்முகமாக அந்த ஒன்றின் மீது திருப்புங்கள். அந்த ஒன்றின் மீது திருப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் டிரான்ஸ்மிஷன் இருக்கு.
ஸோ டிரான்ஸ்மிஷன் மூலமா ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது. உங்கள் கவனம் உள்முகமாக தெய்வீகத்தின் மீது திருப்பப்படுகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குதான் நீங்க டிரான்ஸ்மிஷன் வாங்குறீங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதுக்காகத்தான் நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கிறத நீங்க உணர்றீங்களா? உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாரு. நம்மளும் முழுமையா நம்மளுடைய அந்த பார்வையானது உள்முகமாக அந்த மூல ஆதாரத்தின் மீது திரும்புறதுக்கு இன்னைக்கு காலையில நம்ம உட்கார்ற இந்த தியானம் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காலை தியானத்திற்கு சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.